அனைவருக்கும் வணக்கம். தமிழ் சகோதரிகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். உங்கள் அனைவருக்கும் போகி திருநாள் வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம மீல் மேக்கர் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. மீல் மேக்கர் பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். பாஸ்மதி அரிசி 2 டம்ளர் எடுத்திருக்கோம். மீல் மேக்கர் ஒரு பெரிய கப்பில் 1 கப் அளவுக்கு, பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம், தக்காளி 2 தக்காளி நறுக்கியிருக்கு, அப்புறம் புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா, இதெல்லாம் தேவையான பொருட்கள். தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, அன்னாசி மூக்கு, இது எல்லாமே தாளிக்கிறதுக்கு இவெல்லாம் இது தேவையான பொருட்கள். நம்ம சமையல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல இந்த பிரியாணி அரிசியை தண்ணியில் கொட்டி கழுவி எடுத்து வச்சுக்கலாம். அது சமைக்கிற வரைக்கும் ஊறினாலும் தண்ணியில் போட்டு ஊற வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். இன்னும் லூஸில் வாங்கின அரிசி இருந்தால் கொஞ்சம் ஊறினாலே இன்னும் கொஞ்சம் பெருசாக வரும். பேக்கெட் அரிசி இல்லாமல் இருந்ததுன்னா அது உங்களுடைய விருப்பம் தான். இப்போ அதை கழுவி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இந்த மீல் மேக்கரை இப்போ ஒரு பாத்திரம் தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ 1 கப்பு மீல் மேக்கர் வச்சுருக்கீங்கன்னா தண்ணி ஒரு 2 கப் இல்லை 3 கப் அளவு கூட தண்ணி வச்சுக்கலாம். நல்லா தண்ணி கொதிக்கட்டும் அப்படின்னு இந்த மீல் மேக்கரை அதில் போட்டு இப்போ கொஞ்சம் நல்லா கிளறி விடுங்க. கிளறினீங்கன்னா தான் எல்லா மீல் மேக்கரும் தண்ணிக்குள்ளே நல்லா முழுகி அது நல்லா இதுவாகும். அதனால் அது நல்லா கிளறி விடணும். இப்போ அதை தண்ணியை வடிச்சிட்டு கொஞ்சம் நம்ம பச்சை தண்ணியில் நல்லா அதை போட்டு அலசி பிழிஞ்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அது பிழிஞ்சி எடுத்து வச்சது. இப்போது இந்த பிழிஞ்சி எடுத்த இந்த மீல் மேக்கரோட தயிர் ஒரு 2 ஸ்பூன் தயிர், ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, உங்கள் அந்த மீல் மேக்கருக்கு மட்டும் தேவையான அளவுக்கு காரம், மிளகாத்தூள் தூள், ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, உப்பு சிறிதளவு, மீல் மேக்கருக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் புதினாவும் பச்சை மிளகாவையும் அரைத்த விழுது அது 1 ஸ்பூன் போட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அதை அப்படியே வச்சுக்கலாம். கொஞ்சம் ஊறட்டுனா நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம சாதத்தில் நேராக மீல் மேக்கரை போட்டுட்டோம்னா அந்த அளவுக்கு மீல் மேக்கரில் அந்த சுவை இறங்காது. இப்போ இதை மாதிரி இருக்கும்பொழுது சேர்ந்து ரொம்ப சுவையாக இருக்கும். அதனால் இதை அப்படியே நம்ம சமைக்கிற அதுமாதிரி தாளிக்கிற வரைக்கும் இதை அப்படியே ஊற வச்சிடலாம். இப்போது தாளிக்கிறது பார்த்துப்போம். இப்போ நான் குக்கரில் தான் செய்ய போகிறத, அதனால் குக்கர் வச்சுட்டு நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்துகிற எண்ணெய், அது சன்ஃப்ளவர் ஆயிலாக இருந்தாலும் சரி, வேறு எந்த எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ நாங்கள் இதுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 4 ஸ்பூன் நெய் ஊற்றணும். நெய் நல்லா மணமாக இருக்கும் நெய் சேர்க்கும் பொழுது. ஆனால் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது காஞ்சதும் இதில் அந்த மசாலா பொருள்லாம் சொல்லியிருந்தோம் இல்லையா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, அன்னாசி மூக்கு எல்லாமே, சோம்பு எல்லாமே அதோடு சேர்த்து கொஞ்சம் பொரியிட்டோன்னு இப்போது நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை அதோடு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பொன்னிறமாக வெங்காயம் வதங்கணும். வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதோடு சேர்த்துக்கலாம். அப்புறம் பொடியாக நறுக்கி வச்ச தக்காளி, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதும் இப்போ இதை எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இது முதல்ல நம்ம மீல் மேக்கரில் போட்டது மீல் மேக்கருக்கு மட்டும் தேவையான காரம். இப்போ இது நம்ம சாதத்துக்கு தேவையான அளவு காரம். நீங்கள் பயன்படுத்துகிற பிரியாணி மசாலாவோ இல்லை வீட்டில் அரைச்ச மிளகாத்தூளோ, காரத்துக்கு தேவையான மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மஞ்சள் பொடி, உப்பு, இது எல்லாமே எடுத்து வச்சுருக்குறோம். இது உங்கள் அளவு பொறுத்து நீங்கள் கூட்டுறதோ குறைக்கிறதோ பண்ணிக்கலாம், உங்கள் சுவை எப்படியோ அப்படி. இப்போ இது எல்லாத்தையும் அதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். மசாலாவுக்கு தேவையான அளவு தயிர், ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் தயிர் நல்லா சேர்த்துக்கோங்க. கிளறிட்டு புதினா, பச்சை மிளகா புதினாவை இலையாக போட்டால் சில நேரத்தில் எடுத்து வச்சுட்டு சாப்பிட்றாங்க. அரைச்சி போட்டோம்னா மனம் அதிகமாக இருக்கும். அதனால தான் புதினாவும் பச்சை மிளகாவையும் அரைச்சி சேர்த்துருக்கோம். பச்சை மிளகா ரொம்ப சேர்க்கல, ஒரு 3 மிளகா தான் அரைச்சிருக்கோம். அதனால் அந்த மிளகாய் தூள் சேர்க்கும் பொழுது பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த காரமும் சேர்ந்தால் இன்னும் அதிகமாக காரம் ஆகிடும். இது எல்லாத்தையும் சேர்த்து கிளறிட்டு இப்போ நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மீல் மேக்கரையும் இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து கிளறிடலாம்.
இப்போ நம்ம கழுவி சுத்தம் செஞ்சு வச்சுருக்கிற அரிசியை இதோடு சேர்த்துக்கலாம். ரொம்ப அரிசி போட்டு ரொம்ப கிண்டாதீங்க, ஏன்னா ஊறி இருக்கிற அரிசி உடஞ்சிடும். அதனால் லேசாக அதை கிளறிட்டு டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி வச்சா போதும், அந்த அளவில் சேர்த்துக்கோங்க. இல்லை அரிசி உங்களுடைய பக்குவம் தெரியும்னா 1க்கு 2, அது தண்ணியோட அளவு இவ்வளோதான். பாஸ்மதி ரைஸ்னால் 1 டம்ளருக்கு ஒரு 1.5 டம்ளர் தண்ணி வச்சா போதும். அந்த அளவில் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து கிளறிட்டு இப்போ மூடி விசில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ 3 விசில் வந்தவுடனே ஆஃப் பண்ணிடலாம். சில பேர் விசில் வைக்காமல் அடுப்போட தீயை குறைச்சி டைம் வச்சு இறக்குவீங்க. அது நீங்கள் எப்படி செய்கிறீங்களோ அதை பொறுத்து பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு 3 விசில் வந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும், இந்த வெந்துடும். இப்போ இது 3 விசில் வந்ததுக்கப்புறம் ரைஸ் எப்படி வெந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இப்போது விசில் வந்து இப்போ இந்த ப்ரெஷர் எல்லாம் இறங்கிடுச்சு. இப்போ திறக்கலாம். பாருங்கள், இப்போ ரொம்ப நல்லா வந்திருக்கு. அரிசி எல்லாம் உடையாமல் நீள நீளமாக இருக்குது சாதம் நல்லா. இப்போது அதை நல்லா கிளறும் பொழுது பக்குவமாக கிளறணும். போட்டு அப்படியே கிண்டனோம்னா ஒட்டிக்கும் அந்த சூட்டுக்கு. ஸோ ரொம்ப இல்லாமல் லேசாக அதை பக்குவமாக கிளறணும். அது கிளறது ரொம்ப முக்கியம். இவ்வளோ தானே சமைச்சது முக்கியம் இல்லை, இதை எடுக்கிறது ரொம்ப முக்கியம். இப்போது சுவையான மீல் மேக்கர் பிரியாணி தயார். வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை ஞாபகமாக பதிவு செஞ்சுருங்க. இன்றைக்கி போகி திருநாள், அதனால் நிறைய வேலை இருக்கும். இது ஒரு சிம்பிளாகவும் இருக்கும், சுவையாகவும் இருக்கும். செஞ்சு பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி.